இந்த சீட் தான் ஸ்டாண்டர்டாக வருதுங்களா? இப்போ 9 தான் போயிடுவாங்க. அந்த மெஸ் சிக்னல் இருக்குல்ல, அதில் போயிட்டு இந்த சிக்னலை அதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபியூல்லாம். ஓகே ஓகே. நல்ல ஹீட்டு ஃபீல் ஆகுதா உனக்கு? உனக்கு கால் வரைக்கும் அடிக்கலையா? இல்லை. ஐயோ கொதிச்சு தெரியுது எல்லாம். இப்போ வர வண்டியிலலாம் இப்படி வந்துடுது பொறுமையாக. இப்போ பாரு 30லேயே நம்ம 40லேயே 5 கீரையும் போட்டு த்ராட்டில் கொடுத்தாலும் அந்த டக்குன்னு சவுண்டு வந்து போகிறதில்ல. எல்லோரும் இல்லை ரொம்ப கீர் போட்டு பொறுமையாக போனால் சக்குன்னு சவுண்டு வரலாம் செயின்லாம். இப்போ அந்த மாதிரிலாம் வரதில்லை. இப்போ வர எல்லா வண்டியிலும் இது வந்துடுது. எத்தனை ஈக்கோ அது காட்டுது, மைலேஜ் தரது, அதெல்லாம் கியர் இருக்குது. டைம் இருக்குது, கிலோமீட்டர் இருக்குது. இது எங்கே மாற்றுறது? ஆமாம், ராயல் என்ஃபீல்டு மாதிரி சவுண்ட் இல்லை. இதில் இந்த ட்ரிப்புலாம் இருக்குது. இது எங்கே மாற்றுறதுனே தெரியலையே. இல்லை இங்கே இருக்குது ஓடோமீட்ரு, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. அது எதுக்கு? ஓடோமீட்ரு டோட்டல் கிலோமீட்ரு. ஓகே. ட்ரிப் 1 ட்ரிப் 2 ஃபியூல் பண்ணால் மாற்றிக்குவோம்ல அது. இது ரிசர்வில் எவ்வளோ ஓடி இருக்குன்னு. அது நான் பார்த்து இல்லையா? அது அப்போ பாஸ் இல்லை, பாஸ் இதுலேயே கொடுத்துட்டேன். ஓ அதுலேயே. பிரேக்ஸ் நல்லா இருக்கு.
கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்குது, தூக்கி தூக்கி போடுது. ஃப்ரண்ட்டுமே அப்படி தான் இருக்குது, கையில் நல்லா தெரியுது. பின்னாடி உட்கார இடம் நல்லா இருக்கா? நிறையா இருக்க மாதிரி இருக்கா, கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்கா? ரொம்ப இல்லை. ஆ, முன்னாடியும் ஃபுல்லாக தான் உட்காந்துருக்கேன் நான். கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஹார்டாக இருக்குது, குதிச்சுக்கிட்டே போகுது. சீட்டு சின்னது தான், ரொம்ப லென்த் இல்லை, சீட்டு சின்னதாக தான் இருக்கு. பத்தாது. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண என்ன சொல்லுது? நல்ல ஹீட் அடிக்குது, உட்காந்து பாரு, உட்காந்து பாரு, நல்ல ஹீட்டு, பயங்கரமாக ஹீட் ஏறுது மேலே.